வணக்கம். என் பேர் செல்வம். நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்தேன் ஒரு விளையாட்டு விஷயமா. நான் பாரா ஒலிம்பிக் சாம்பியன். இங்கே மதுரைக்கு ஒரு விளையாட்டு சொல்லிக் கொடுக்காக நான் கோச்சிங்காக வந்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்காக சூர்யா பஸ் ஸ்டாப்பில் நின்று இருந்தேன். நான் வர்றதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு போல் அங்கே நின்றுருந்தேன். ஒரு 2 பஸ்ஸு என்னை மீறி போச்சு. நான் வந்து லோஃபர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். நான் வீல் சேர் பர்சன்ட். நான் 2 பஸ்ஸு கை காட்டினா 2 பஸ் நிற்கிற போயிட்டே இருந்தாங்க. லோஃபர் பஸ்ஸு 3ஆம் பஸ் நிறுத்தினாங்க. 3ஆம் பஸ் நிறுத்தினாக்கா அந்த ரேம்ப் எடுக்கிறாங்க, எடுக்கவே முடியல. அது வேற ஒரு பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சர் வந்து ரேம்ப் எடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த கண்ட்ரக்டர் வந்து நின்று வேடிக்கை பார்க்குறாரு. என்னை ஏற்றத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணவே கிடையாது. முயற்சி எல்லாம் சேர்ந்து அந்த ரேம்பை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த டிரைவர் நிற்க பொறுமை இல்லாமல் பஸ்ஸு கீழே இருந்த பஸ்ஸை மேலே தூக்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. சரி விட்டுருங்க, அவர் போட்டோ சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன். வீடியோ எடுத்தோம் நாங்கள் பஸ்ஸை. அதுக்கப்புறம் 4வது ஒரு பஸ் வந்தது. அந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னாக்க ரேம்ப் எடுக்க முடியல. எல்லா பஸ்ஸும் வந்து ரேம்ப் வந்து ஸ்டக் ஆகி போயிருக்கு. லோஃபர் பஸ்ஸு அதில் வந்து ரேம்ப் மெயின்டெனன்ஸே கிடையாது. பஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஒரு வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். லோஃபர் பஸ்ஸோட நம்பி ஏறலான்னு பார்த்தாக்கா என்னால் ஏற முடியல. சுமார் 1 மணி நேரம் நான் பஸ் ஸ்டாப்லேயே நின்று இருந்தேன் 5 மணிலேருந்து. அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு தான் 4வது பஸ்ல நான் ஏறினேன். ஏறும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். பஸ் ரேம்ப் சரியில்லை, மெயின்டெனன்ஸ் கிடையில. மதுரையில அந்த லோஃபர் பஸ் மெயின்டெனன்ஸ் கிடையாது. பஸ் போது பாருங்க. 44ஆம் நம்பர் பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு என்ன போல நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லேட் ஆகாதபடி பஸ்ஸை மெயின்டைன் பண்ணி அந்த ரேம்ப் திறக்கிறதுக்கு ஈஸியான வழிகள் திறக்கப்படணும். இதுக்கான முயற்சி எடுக்கணும். இது என்னோட கோரிக்கை.